அஸ்ஸலாமலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. ஒரே தலைவலி. எனக்கு கொஞ்ச நாளைக்கு வீடியோ போட முடியாது. அதனால் இன்றைக்கி மாடி தோட்டத்தை காட்டுறேன். மாடி தோட்டத்தில் மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சு அடிச்சிருக்கு பாருங்கள். நிறைய மிளகா காய்ச்சிருக்கு. இந்த புல் இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம வைக்கிற உரம் எல்லாத்தையும் இந்த புல் தான் சாப்பிடும். நம்ம எல்லாம் எடுத்துடணும், களையெல்லாம் எடுத்துடணும். இப்போ மிளகா நிறைய கத்திரிக்காய் ஏற்கனவே நேற்று 2 கத்திரிக்காய் பறிச்சிட்டேன். மல்லிகைப்பூலாம் பூத்து முடிஞ்சிட்டு இதை அப்படியே கட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நேற்று பறித்தேன். வீடியோ போட என்னால் முடியலை, ஒரே கழுத்து வலி. இன்றைக்கி மீதி 2 கத்திரிக்காவை பறிச்சுட்டு நேற்று பறித்த கத்திரிக்காவை காட்டுறேன். இன்றைக்கி 2 கத்திரிக்காய், நேற்று 3 கத்திரிக்காய் பறித்தேன், அதையும் காட்டுறேன். மீதி பூக்காக இருக்குது. பச்சை கொடுப்பைக்கீரை நல்லா தழுத்துட்டு இதையும் கட் பண்ணணும். இந்த புல்லெல்லாம் எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி புல்லெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. இது உரம் வைக்கிற உரம் ஃபுல்லாக இந்த புல் தான் சாப்பிடும். அதனால் புல்லெல்லாம் எடுத்து விட்ருங்க. கீரையோட புல் தான் அதிகமாக பெருசாக வருது. இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருங்க. புல்லை ஏன்னா இதை கட் பண்ணும்போது நாளைக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அதோட துளசியில் உள்ள பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்து லவ் பேர்ட்ஸுக்கு போட்டுடலாம். 2 நாளாக தண்ணி ஊற்றாமல் செடியெல்லாம் வம்பா போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரே கழுத்து வலி. தக்காளியில் மொட்டு வச்சுருக்கு, காய்ச்சோன்னே போடுறேன். பாவைக்காலையும் பூத்துருக்கு. இது நவாப்பழம், நாவல் பழம். பிரண்டை கொடியை கட் பண்ணி துவையில் அரைக்கணும். நல்லது, மூட்டுக்கு நல்லது. மூட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். பிரண்டை கொடி மூட்டில் எப்படி ஜாயிண்ட் வருமோ அப்படி ஜாயிண்ட்டாக இருக்குது. முருங்கை நல்லா துளிர்த்துட்டு பிரண்டை தான் துவையில் அரைக்கணும். அது கை ஊறுன்னு அரைக்காமல் இருக்கிறேன். இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மொட்டு வைக்கும். தக்காளி இதை எடுத்துகிட்டு வேறு தக்காளி தான் வைக்கணும். எல்லாமே இதாகிருச்சு. குட்டி குட்டியாக ஆகிட்டு சீத்தா நல்லா தழுத்துட்டு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இனி சமையல் வீடியோ போடுறேன். ஒரு வாரம் ஆகும். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. மாடி தோட்டத்தில் இவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.